ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் உளுந்து போட்டுடலாம். 5 பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். 2 பச்சை மிளகா போட்டுடலாம். இது நல்லா செவந்து நல்லா மணம் வரும்போது ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை நல்லா தண்ணியில் போட்டு அலசி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா வறுத்து நல்லா மணம் வரும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறட்டும். நம்ம புளிக்கு பதில் ஒரு நெல்லிக்காவை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். உங்கள் புளிப்பு சுவைக்கு ஏற்ப நெல்லிக்காய் நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு. 1/2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். நைஸாக அரைச்சாச்சு. இது ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு குட்டி ஃபேன் அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் உருகட்டும். 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுடலாம். 1 கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ சட்னியில் எடுத்து ஊற்றிடலாம். முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸு, இட்லி, தோசைக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவில் பார்த்துக்கலாம். பாய்.